குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சார்ட்டிங்கில் வர வர இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ண வரதை குறைச்சிட்டாங்க. அதனால் இப்போ ஒரே இண்டிகேட்டரில் பாக்ஸில் வந்து ஒரு 30 இண்டிகேட்டரும் தனியாக பிளாட் பண்ணுறதுல ஒரு 20-25 இண்டிகேட்டரும் இருக்கிற மாதிரி நம்ம இண்டிகேட்டர் செக்ஷன்லேயே போயிட்டு டிஐஒய்ன்னு போட்டு டைப் பண்ணிங்கன்னா டை கஸ்டம் ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு வரும். அதை ஆன் பண்ணிக்கிங்க. 6718 பேர் பார்த்துட்டு இருக்காங்க நான் இப்போ போடும்போது. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு உள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறையா இண்டிகேட்டர்ஸு பிளாட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பிஓட்டு பிளாட் ஆகிருக்குது, ஆர்எஸ்ஐ பிளாட் ஆகிருக்குது, பெராபோலிக் நம்ம என்னென்ன வேணுமோ வைக்கிறோமோ அதை பிளாட் பண்ணிக்கலாம். அந்த டை இண்டிகேட்டர்ஸை பற்றி கொஞ்சம் செட்டிங்ஸ் போய் உங்களுக்கு காட்டுறேன், அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. ஆல்டர்னேட் சிக்னல், ஷோ லாங், ஷோ சிக்னல், இந்த ஷோ டேஷ்போர்டுன்னு இருக்குது. இந்த டேஷ்போர்டை கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு ரைட் சைடில் ஒரு பாக்ஸாக நிறையா வரும். நான் ரைட் சைடில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம், சென்டர் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதில் வந்து நார்மல் சைஸ் வச்சுக்கலாம், லார்ஜ் சைஸ் வச்சுக்கலாம், சின்ன சைஸ் இது வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும். இந்த இந்த இண்டிகேட்டர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து ஆட் பண்ணணுன்னா கீழே இதிலேருந்து இந்த கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர்ஸ் ஃபில்டர்லேருந்து ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் கிளிக் பண்ண அதில் ஆட் ஆகிடும். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ரைட் சைடு பாருங்கள், அது ஆட் ஆகினே இருக்கும். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரேஞ்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து லாங்காக ஷார்ட்டான இது வந்து காட்டிகிட்டு இருக்கும். லாங்குனா நம்ம கொடுத்த இண்டிகேட்டர் வந்து சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஷார்ட்டுனா நம்ம கொடுத்த இண்டிகேட்டருக்கு அது வேலை செய்யலை, அப்போது அது வந்து நமக்கு நாட் ஒர்க்கிங்னு அர்த்தம். அப்போ இண்டிகேட்டர் வந்து ஒரு அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு பாஸ் பண்ணும். வேணான்னா இதை நீங்கள் ஆஃப், இப்போ பாருங்கள், நாம் கிளிக் பண்ணி இவ்வளோ நேரம் கழித்து கேல்குலேஷன் போட்டு வந்துருக்குது. வேணான்னா நமக்கு வந்து இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், பார்க்கறதுக்கு கஷ்டன்றதுல. இந்த ஷோ டேஷ்போர்டை எடுத்து விட்டுட்டிங்கன்னா இது வந்து மறைஞ்சிடும். இது ஒரு இண்டிகேஷன் லொக்கேஷன். இதில் வந்து எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 இப்படி 40 கிட்ட இருக்குது. போயிடுச்சு பாருங்கள் அந்த பாக்ஸு. இது வரைக்கும் கீழே வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்துன்னு இருக்கிறது இந்த ஹல்லு ஷூட்டு, அதுக்கடுத்து ஒலாடெக்ஸ் இண்டிகேட்டர், இது வரைக்கும் அந்த இண்டிகேட்டரை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த சுவிட்ச் போர்டு டர்ன் ஆன் ஆஃப் ஓவர்லே இண்டிகேட்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த ஓவர்லே வந்து இந்த சார்ட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா, ப்ரைஸ் கேண்டில் மேலே ஓவர்லே ஆகுறது. இந்த இப்போ பிஓட்டு நம்ம போட்டிருக்கிறோம். நான் பிஓட்டை ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிஓட் லைனு கொஞ்ச நேரம் கழிச்சு காணாமல் போயிடும். இந்த பிஓட் லைனு காணாமல் போயிடும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், பிஓட் லைன் போயிடுச்சு. மறுபடியும் நான் ஆன் பண்ணுறேன், பிஓட் லைன் வரும். இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து டை கஸ்டம்ஸ் ஸ்ட்ராட்டஜி பில்டர். இப்போ மறுபடியும் பிஓட் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரே ஒரு கஸ்டம் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 25 இண்டிகேட்டரும் ஒரு 40 டேஷ்போர்டு இண்டிகேட்டரும் இருக்குது. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டரில் வந்து சப்ளை டிமாண்டு நீங்கள் பிஎஸ்ஆர் பேராபோலிக் சார்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த புள்ளியாக வரும் தெரியுங்களா, அது வரும். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே பார்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் கழிச்சு தான் வருது. இந்த இண்டிகேட்டர்ஸினுடைய அலைன்மெண்ட் ஃபிபனோச்சி டிஸ்பிளே செட்டிங்ஸ். இப்போ ஃபிபனோச்சி ஆன் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் இப்போ அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மூவிங் ஆவரேஜ் லைன், மூவிங் ஆவரேஜ் செட்டிங்ஸை வந்து இதே மாதிரி நீங்கள் போய் செட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 அதனுடைய கலர்ஸாக மாற்றிக்கலாம். கலர்ஸ் உள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை பார்த்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த பாருங்கள், பேராபோலிக் சார்க்ஸு இங்கே புள்ளியாக வந்திருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே வரும்னு சொன்னேன் இல்லையா, வந்துடுச்சு. அதே மாதிரி கீழே பிஓட் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃப்ராக்சல் கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரேஷ்னல் குவாட்ரிக் கெர்னல் அது ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க.
ட்ரூ ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர், அப்புறம் சூப்பர் ட்ரெண்டு, அப்புறம் ஆஃப் ட்ரெண்டு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, இச்சிமுக்கோ, சுப்ராச்சி, சூப்பர் ரிச்சி, இப்படி பெராபலிக்ஸாக இருக்குது. இப்படி கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எப்படி எப்படிலாம் செட்டிங்ஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் அதிகமாக இந்த செட்டிங்ஸும் நம்ம போக தேவையில்ல. எம்ஏசிடி கொடுத்துருக்காங்க. என்ன செட்டிங்ஸ்னால் கடைசியாக அந்த இன்டர்நேஷ்னல் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் நமக்கு தேவையில்லை. அதை மட்டும் விட்டுடுங்க. விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் செட்டிங்ஸை பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஒரே இண்டிகேட்டரில் உங்களுக்கு நமக்கு இத்தனை ஒரு 25 இண்டிகேட்டர் போடுறோம். அதே மாதிரி 40 ஸ்ட்ராட்டஜி போடுறோம். அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு மக்களே. இதை பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி நிறையா போட்டு பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு வர ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணுறதை குறைச்சிட்டாங்க. இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு டை இண்டிகேட்டர் வந்து DIYன்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.